இந்த கொலான் கேன்சரை வராது தடுக்க முடியும். வந்தால் எளிதில் கண்டுபிடித்தால் குணப்படுத்த முடியும். இது அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம நாட்டில். நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியறதில்ல. அண்ட் ஆல்சோ அதாவது இந்த சிம்டம்ஸ் ஏன் எப்படி அதை எளிதாக கண்டுபிடிக்கணும்னு கேட்பீங்க. இது சில பேருக்கு சிம்டம்ஸ் வரும். சிம்டம்ஸ்னா மோஷனில் பிளட் போகலாம், இல்லை மோஷன் அதாவது மாறி சில பேருக்கு நார்மலாக போகிறது போகலாம், ரொம்ப மாதிரி கான்ஸ்டிபேட்டாக போகலாம், இல்லை சளி மாறம் மியூக்கஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி போகலாம். அந்த மாதிரி இருந்தால் உடனே டாக்டர் அணுகு பண்ணணும். ஏன்னா நிறைய நீங்கள் இப்போ ஜெனரல் ப்ராக்டிஷனர் போவாங்க, பிளட் வந்ததுன்னா பிளட் உடனே பைல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ பைல்ஸ்னால மாத்திரம் ப்ளீடிங் இல்லை, உள்ள இந்த மாதிரி கட்டிகள் கேன்சர் ரெக்டல் கேன்சர் இருந்தாலும் இந்த ப்ளீடிங் வரலாம். உடனே டாக்டர் பார்க்கணும். நீங்கள் கேட்பீங்க ஒன்றும் சிம்டம்ஸே இல்லாத சில நேரத்தில் இந்த கேன்சர் இருக்கலாமே, எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்கலாம். இது எப்படி கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் அதாவது ப்ரிவென்டிவ் ஹெல்த் செக்அப்னு சொல்லுவோம். அதாவது ஆனுவல் ஹெல்த் செக்அப்பில் அது பண்ணும்போது ஜென்ரலாக அந்த மோஷன் டெஸ்ட்னு பண்ணுவாங்க. அந்த மோஷன் டெஸ்ட்டில் அதாவது கண்ணுக்கு தெரியாத பிளட்டு அக்கல்ட் பிளட்னு சொல்லுவோம். அந்த டெஸ்ட் பாசிட்டிவ்னு வந்துன்னா எல்லாம் கொலனோஸ்கோப் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இப்போ சிங்கப்பூரில் ஒரு பேஷண்ட் ஒரு பேஷண்ட்டுடைய சன் 45 வயசு, அவருக்கு இந்த மாதிரி ஹெல்த் செக்அப்பில் போய் பார்க்கும்போது மோஷனில் பிளட் பாசிட்டிவ் வந்தது. கொலனோஸ்கோப் பண்ண கேன்சர். ஸோ கேன்சர் நீங்கள் ஆப்ரேட் பண்ணால் க்யூர் ஆகும். இப்போ நீங்கள் இந்த இதில் மீட்டிங்கில் நம்ம மிஸ்டர் வெங்கட்னு ஒருத்தர் பேசினார். அவருக்கு இதே மாதிரி மோஷனில் பிளட் வந்தது. டெஸ்ட் பண்ணும்போது கொலனோஸ்கோப் பண்ணும்போது அவருக்கு கேன்சர் ரெக்டம் கொலானில் இந்த கீழ் பகுதியை ரெக்டம் சொல்லுவோம், கேன்சர் இருந்தது. அது அதாவது எர்லியராக கண்டுபிடிச்சதுனால ஈவன் வித்தவுட் சர்ஜரி வெறும் கீமோதெரப்பி ரேடியோ தெரப்பிலேயே அவர் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடுது. அதனால் இது எர்லி டயக்னோசிஸ் அவேர்னஸ் இந்த வியாதி பற்றி முக்கியம். அமெரிக்காவில் 45 வயசுக்கு மேலே எல்லாருக்கும் கம்பல்சரியாக கொலனோஸ்கோப் பண்ணணும். ஏன் கொலனோஸ்கோப் பண்ணணும்னா, கொலனோஸ்கோப் பண்ணும்போது சின்ன பாலிப்புங்கிறது நான் கேன்சரஸ் கட்டியது, அது நாளடைவில் கேன்சராக மாறுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் அது இந்த பாலிப்பு நம்ம கொலனோஸ்கோப் வழியாகவே எடுக்கலாம். எடுத்தால் வராத தடுக்க முடியும், கேன்சர் வராத. அதே மாதிரி கொலனோஸ்கோப் பண்ணும்போது சின்ன கட்டிகள் கேன்சர் ஏர்லி ஸ்டேஜில் கண்டுபிடிச்சா ஆப்ரேட் பண்ணால் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகும். இதே இப்போ என்னுடைய பேஷண்ட் 40 வருஷத்துக்கு முன்னாடி கொலனோஸ்கோப் பண்ணி கண்டுபிடிச்சது, ஆப்ரேட் பண்ணிட்டு இன்னைக்கு நார்மலாக இருக்காரு. அதே நேரத்தில் சின்ன வயசில் 40 வயசில் அதாவது ஏர்லி 40s அந்த மாதிரி இதில் கூட இது மாதிரி கேன்சராக வர்றவங்க அட்வான்ஸ் ஸ்டேஜில் வர்றாங்க. அந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் லிமிட்டட் ஆகுது.